கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 14வது தபக்கால செய்தியாக நேற்றைய தொடர்பிலிருந்து இன்னும் சில வேத பகுதிகளை ஆராய்வோம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுவாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நேற்றே பார்த்த அந்த அடிப்படையில் நம்முடைய விசுவாசம், நம்முடைய சிந்தனை அனைத்தும் கிறிஸ்துவினுடைய வலதுவாரசத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலானவைகளை, அந்த மேன்மை தங்கியவைகளை நோக்கி கொண்டிருங்கள், மேல் நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். மேல் நோக்கி என்றால் 2 கண்களை இந்த மாம்ச பிரகாரம் பார்த்து கொண்டிருப்பது அல்ல, மாறாக நமது உள்ளான மனிதனுடைய ஏக்கத்தின் பெருமூச்சியாக அந்த மேலான, அந்த நன்மையான அந்த காரியத்தை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். மனிதர்கள் இன்றைக்கு அதிகமாக அவர்கள் கீழானவைகளை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தார்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று ஞானஸ்தானம் பெற்று அப்பம் பெற்கும் ஆராதனைக்கு வரக்கூடியவர்களெல்லாம் கிறிஸ்துவினுடைய வலதுவாரசத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலானவைகளை நோக்கி பார்க்காமல் இன்னும் கீழானவைகளை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம், அடையாளம் என்னவென்றால், நான் பாவத்திற்கு மரித்தேன் என்று அறிக்கையிட்டு, பரலோகம் ஒரு பக்கம் இருக்கிறது, பூலோகம் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த 2க்கும் அந்த மேலே கொண்டு செல்கிறதான, இந்த பூலோகத்திலிருந்து மேலே கொண்டு செல்கிறதான ஆலோசனை வழங்கக்கூடிய, கர்த்தர் அரசாளுகிற பரலோக ராஜ்யத்துடைய நிழலாய் இருக்கக்கூடிய சபை ஒரு பக்கம் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தண்ணீருக்குள் இறங்கி நின்று நாம் வழங்குகின்றோம் நம்முடைய ஒப்பனைகளை. எப்படி வழங்குகின்றோம்? இந்த நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த உலகம் என்னை நயவஞ்சிப்போடு அழைத்து வைத்திருந்தது, இப்பொழுது இந்த உலகத்திற்கு நான் மரித்து விட்டேன், உலகம் என்னை அடக்கம் பண்ணிவிட்டது, இப்பொழுது சபைக்கு சாட்சியாக அநேகருக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான என்னுடைய சாட்சியோடு நான் வாழுவேன் என்பதை அறிக்கையிடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போது மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகாக சொல்லுகிறார். மரித்து போய்விட்டேன், நான் பிழைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அப்படி கையை கூப்பிட்டுருக்கேன்னு வைங்களேன், இதற்குள்ளே ஒரு தங்கத்தை வைத்திருக்கிறேன், அதில் இதற்குள்ளே ஒரு தங்கத்தை வைத்திருக்கிறேன். நான் எங்கு போனாலும், அதாக கவனிக்கொள்ளுங்கள், என் இந்த கை இதை மூடி இருக்கின்ற வரைக்கும் இதற்குள் தங்கம் இருக்கிறது. தங்கம் இதற்குள் மறைந்திருக்கிறது, ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படுத்தப்படும். ஆகையினால நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து என்ன யோசித்தாரோ அதைத்தான் நான் யோசிக்க முடியும், வேற எதையும் யோசிக்க முடியாது. இந்த பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர் என்ன யோசித்தார்? ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வயிற்றுக்கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்களை பார்த்து அவர் மனது கலங்கியது, மனதுருகினார். மக்களுக்கு, ஜனங்களுக்கு நல்ல சத்தியம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் அவருக்குள் இருந்தது. நல்ல சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் இரவெல்லாம் மலையின் மீது இருந்து ஜெபித்து ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிற விதம் இருக்கிறதே அவ்வளோ அழகாக இருந்தது.
அப்படிப்பட்ட கிறிஸ்துக்குள் அவரிடத்தில் வந்தவர்களை ஒருவருமையும் அவர் வெறுமையாக அனுப்பாமல் அவர் அவர்களுடைய தாகத்தை ஏக்கத்தை தீர்த்துத்தான் அனுப்பினார். அப்படிப்பட்டவருக்குள் என் ஜீவன் இருக்கிறது. அப்போ இந்த ஜீவனை யாரும் பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. நான் இயேசுவினுடைய கரத்தில் இருக்கிறேன். அவருடைய கரத்தில் இருந்து கொண்டு அவருடைய என் ஜீவன் மறைந்து கொண்டு நான் அவரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே என் ஜீவனை அதிபதி அவர்தானே தவிர இவ்வுலகத்தின் அதிபதி என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த சிந்தனை, அந்த கண்ணோட்டம், மேலான அந்த மேலே இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் எதிர்பார்த்து கொண்டு இருக்க 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 அந்த மகிமை காணப்படும். அதை இந்த நாளிலே நீங்கள் கூடி வருகிற காரணத்தினாலே இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதற்காக அதிகமாக உங்களுக்கு இந்த தகவலை தருகிறேன். நாளை தினத்தில் இதனுடைய தொடர்பாக 15வது செய்தியை தருகிறேன். கேளுங்கள், என்னோடு இணைந்திருங்கள். புறாவின் கண்களுடைய சேனல் அந்த யூடியூப்பை அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.